14ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ஒரே குளிர் ஜுரமும் இருமலும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இருமி 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 எனக்கு யூரின் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு இருமுதான். நைட்டு பகல் என்னால தூங்கவும் முடியாது. இருமுனோடனே யூரின் வரும், இருமுனோடனே யூரின், துணி மாத்தி மாத்தி இது பண்ணேன். என்னாலே முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், 15ஆம் தேதி நான் சர்ச்சுக்கே வரல. கார்த்திகை மணிக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுனால. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊசி போட்டு எல்லாம் இது பண்ணி சிறப்பெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. தைலம் இல்ல எல்லாத்தையும் தேய்ச்சானே எனக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப கூட தூங்கவே வர முடியாது. நைட்ல தூங்கும் போதெல்லாம் படைக்கலையே யூரின் போயிட்டு என்னடா இந்த மாதிரி பிரச்சனை, ஜோம் பண்ணிட்டு இது பண்ணலாம், அப்போ எனக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியேதான் வந்து நினைச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து பயம் காட்டினாங்க. டிபி இருக்குமா, ஆஸ்மா இருக்குமா, அந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. இப்ப நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே இல்ல, சளிதான் அப்படி சொல்றதுக்கு யாருமே ஒத்துக்கல அவங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 2-3 டாக்டர் கிட்ட பிரைவேட்ல பார்த்தேன். செட்டாவே ஆகல. சரி ராயப்பட்டிக்கு போலாம் சொல்லி போனேன். அவங்க போனதுக்கு எதுவுமே இல்லம்மா, நார்மலா இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த இருமல் நிக்கல. இங்க வரும்போது கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இருமலும் வரல, எனக்கு ஒண்ணுமே வரல. எவ்வளவு நேரத்துல தண்ணி குடிச்சு எத்தனை நாள் சரியாச்சு? அந்த நிமிஷம் எனக்கு சரியா போச்சு. ஆலயத்துல இங்க சரியாயிடுச்சு. இங்கே சரியா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. ஒரு வாரம் இருமலை எனக்கு மாத்திரையே போடலாம், எதுவுமே போடல, எல்லாத்தையும் தூக்கி போட்ட குப்பியில. ஆமென். தேவனுக்கு மகிமை. இயேசு இந்த 6 மாசம் வந்து மோஷனும் போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மோஷன் போகணும். அந்த தண்ணி வாங்கி குடிச்சேன். நீங்க மாத்திரை எடுத்துட்டீங்களா? முன்னாடி டாக்டர் போனீங்களா? டாக்டர் கிட்ட போனேன், மாத்திரை வாங்கி போனேன், எதுவுமே கேட்கல, எதுவுமே சரியாகல. அது வந்து 2 மாத்திரை தான் போகணும். நாங்க 2 மாத்திரையாச்சு, 3 மாத்திரையாச்சு, 4 மாத்திரையாச்சு, 6 மாத்திரையாச்சு. மாத்திரை இன்னைக்குதான் போச்சு. எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. என் பொண்ணு கூட எனக்கு கிண்டல் பண்ணுவான், அது மாத்திரை நினைச்சா மிட்டாய் நினைச்சா நீ பாட்டு விட்டுங்கிறேன். அப்ப என் வயிறு வந்து கல்லு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதிசயம் உங்களுக்கு ஏற்பட்டு? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. 6 மாசம் இருக்கு. அந்த சண்டேக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. தேவனுக்கு மகிமை. ஒரு மாசமா இந்த அடி ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது பாஸ்டர். நிற்க முடியாது, உட்கார முடியாது, உட்காந்தோம்னா ஏதோ புண்ணுல பட்டு அந்த துணி இதுவாக இருந்தது. அப்படியே இருந்துட்டு அப்பதான் நமக்கு இந்த தண்ணியை பத்தி கொடுத்தாங்க. ஆண்டவே இந்த தண்ணியை நான் மது மாதிரி இந்த தண்ணியை நான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு எதுவுமே இருக்கும். ஆனா எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க, கர்ப்பப்பையிலாக தட்டி இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இந்த தண்ணியை நான் மது மாதிரி சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், போய் என்னென்ன போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு நான் குடியரசு லீவ்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கர்ப்பப்பை செக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்துட்டே போனேன். கர்ப்பப்பை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அதுல ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, நீ வீட்டுக்கு போலாம். வலி இப்போ அந்த இச்சிங் மாதிரி வலி எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க? இல்ல பாஸ்டர், இந்த தண்ணியை நான் குடிச்சு இந்த வலி வந்தோடனே இந்த தண்ணி கரெக்டா கொடுத்தாங்க. இந்த தண்ணியை நான் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். மாத்திரையை நான் போட மாட்டேன் பாஸ்டர், நான் ஊசி வேணா கூட ஹாஸ்பிட்டல் போடுவேன். ஆனா எனக்கு மாத்திரையே கொடுக்க கூடாது, அந்த மாத்திரை மாதிரி இந்த சிறப்பை நான் குடிக்கிறேன், ஆண்டவரே இந்த குணமாக்குதல் தாரண்டி, எனக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு போனேன். எனக்கு கர்ப்பப்பை செக் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே. தேவனுக்கு மகிமை. ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்வது என்ன என்பதை சற்று முன்பு நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க. ஒவ்வொரு வாரம் இதான் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது நண்பர். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரின் மூலமாய் விசுவாசத்தினால் கண்டிப்பாய் மிக முக்கியம். ஏன்னா விசுவாசம் தனிப்பட்டது. விசுவாசம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தீர்மானம். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையால் வரும் கண்டிப்பாய். ஆனால் அந்த வார்த்தையை உள்ளே எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி செயல்படும் போது அவர் அந்த வார்த்தையினுடைய பலனை அவர் வாழ்க்கையில பார்க்கிறார். எனவே மக்கள் தண்ணீர் கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எங்களோட ஜபத்துல இணைந்து தொடர் சங்கிலி ஜபத்துல தீர்க்க முடியாத வியாதி அல்லது ஆவிக்குரிய பாதிப்பிற்காய் ஏன் குடும்பத்துக்காய் கூட தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது நடந்தது என்ன என்பதை மீண்டும் ஒரு தடவையாய் நீங்கள் பார்த்தீர்கள். நீங்க யார் ஒருவேளை முதல் தடவையாய் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க வெகு தூரத்துல இருக்கலாம், இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் என்னோட இணையுங்கள். இதே போல ஒரு தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்கள் மேல் கர்த்தர் குணமாக்குது அறிக்கை செய்வேன். நாளை நீங்கள் வர தீர்மானித்தால் நிச்சயமா எங்களை உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு விலாசத்தை பற்றி விளக்கங்கள் தேவையானால், வேறு விவரங்கள் தேவையானால் கண்டிப்பா உங்களுக்கு உதவ ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். நண்பர்களே, நாளை காலை 9:30 மணி விசேஷமாய் குடும்பத்துக்கான மாபெரும் ஒரு விசுவாசத்தின் ஐக்கியம் இங்கு இருக்கிறது. அதே தருணம் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் மூலமாய் நீங்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிப்பீர்கள். முக்கியமாய் அந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்திலே
இந்த நேரம் ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நண்பர்களே, தேவனுக்கு ஒருத்தர் தன் வாழ்க்கையில் அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த நேரத்துல அவர் வாழ்க்கையில அவர் பெறுகிற அனுபவம் அதி அற்புதமான. ஒருவேளை இதுவரை நீங்க அனுபவித்ததெல்லாம் வெறும் வேதனை, துக்கம், போராட்டம், மன அழுத்தம், சலிப்பு, கவலை, கோபம், வெறுப்பு, பரிதவிப்பு, இப்படி பல நான் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனா அதே நீங்கள் தேவனுடைய ஆவிக்கு அனுமதி கொடுத்தா, இயேசு கிறிஸ்துவானவர் தாமே அதை குறித்து சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த ஆவி உங்களுக்குள் வரும்போது, உங்களுடைய உடலை அவர் ஆட்கொள்ளும் போது, உங்க எண்ணத்தை அவர் ஆட்கொள்ளும் போது, அங்கே நிரந்தர சமாதானம், விளக்க முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத சமாதானம். ஒருவேளை யார் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க, இப்போதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஜெபத்தையோ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படி இந்த அற்புதமான சாட்சியை கூர்ந்து கவனிங்க நண்பர். வணக்கம், என்னுடைய பேர் ஏரிகா. என்னுடைய வாழ்க்கை முன்னாடி அழிக்கப்பட்டதா இருந்தது. நான் வெறுமையை உணர்ந்தேன். நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். எனக்கு என் மேலேயே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்னுடைய குடும்பம் முழுசாவே அழிக்கப்பட்டதா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா என் கையை விட்டு போச்சு. இதனாலேயே நான் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். ஏன்னா என்னுடைய திருமண வாழ்க்கை என்னை விட்டு தூரமா போச்சு. நான் ரொம்பவே அழுத்தத்துக்கு உள்ளானேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுச்சு. நான் நினைச்சேன் இனிமேல் வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் மதிப்பே இல்லைன்னு. முன்னாடி எதுக்கெல்லாம் நான் அதிக மதிப்பு கொடுத்தனோ, இனிமேலும் என் வாழ்க்கையில அந்த விஷயத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. இதுக்கு பிற்பாடே நான் என்னுடைய வேலையை இழந்துட்டேன். எனக்கு இருந்த வீடும் என் கையை விட்டு போயிடுச்சு. நான் எங்க அப்பா அம்மா கூடயே நான் வாழ போயிட்டேன். எனக்கு இருந்த எல்லாவற்றையுமே நான் இழந்து போயிட்டேன். விவாகரத்து செய்ய கூட நான் துணிஞ்சிட்டேன். வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்புறதுன்னே எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு என்னை சுத்தி நிறைய நிழல்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இரவுல எனக்கு தூக்கம் வரல. கெட்ட கனவுகள் அதிகமா இருந்துச்சு. சூழ்நிலைகள் என்னை சுத்தி மோசமாயிட்டே இருந்தது. எனக்கு தெரியும் எனக்கு உதவி வேணும்னு. ஆனா யாருக்கிட்ட போய் கேட்கறது, எந்த இடத்துல போய் கேட்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. அந்த நேரத்துல யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கான அழைப்பு எனக்கு கிடைச்சது. யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடுதான் என் வாழ்க்கையில முழுமையான வித்தியாசம் ஏற்பட்டது. ஆலயத்துக்கு நான் போன முதல் நாள்ல இருந்தே என் வாழ்க்கையில நிறைய வித்தியாசங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இதுல முதல் அடையாளமா நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். ரொம்ப வருஷமா எனக்கு இல்லாத ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நாள் இரவுல நான் நல்லா தூங்கினேன். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளவு நாளா நான் என்ன உதவிக்காக தேடிட்டு இருந்தனோ, இந்த உதவியை யூனிவர்சல் ஆலயத்தினால என்னால கொடுக்க முடியும்னு நினைச்சேன். நான் அதுக்கு பிற்பாடு விசுவாசத்தை பயன்படுத்தி தொடர் சங்கிலி ஜெபத்தை நான் செய்தேன். அதுல பெரிய வித்தியாசங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்தேன். அதுக்கு பிற்பாடு இரவுல நல்லா நான் தூங்கினேன். எனக்கு கெட்ட கனவுகள் குறைய ஆரம்பிச்சது. நான் நிழல்களையோ இல்ல குரல்களையோ கேட்கறது என்னை விட்டு தூரமா போச்சு. நான் முன்னாடி சொன்னது போல விவாகரத்து செய்யணும்னு நினைச்சேன். ஆனா தேவனுக்கு மகிமை, தேவன் என்னுடைய திருமணத்தை ஆசீர்வதித்தார். நான் விவாகரத்தை செஞ்சுக்கல. எனக்குள்ளாக வித்தியாசம் ஏற்பட்டதுனால என்னுடைய கணவரோட மீண்டும் சேர்ந்து வாழ்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்னுடைய குடும்பத்தார் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. இன்னைக்கு நாங்க எங்களுடைய சொந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டுமாக கட்டப்பட்டிருக்கு. என்னுடைய குடும்பத்தார தேவன் மீட்டு கொடுத்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கு. என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்காங்க. இது எல்லாமே என்னை சுத்தி இருந்தும் ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளாக தவறவிடப்பட்டது. நான் முழுமை அடையல. ஆனா ஆலயத்துல ஒரு போதகர் ஒரு கூட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசிட்டு இருந்தா. அப்ப நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் யாரு, அவர் எப்படி வருவார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் முயற்சி செஞ்சேன். அப்ப நான் இதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ஆலயத்துல போதகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆலோசனை கொடுத்தாரோ எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய முழு வாழ்க்கையை நான் இயேசுவின் இடத்துல, தேவனிடத்துல அர்ப்பணித்தேன். சில தவறான விஷயங்கள் என்கிட்ட இருந்தது. எனக்கு தெரியும் அது தவறு அப்படின்னு. அதுதான் தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்னை பின்பாக இழுத்தது. அது எல்லாத்தையுமே நான் கைவிட்டேன். அதுக்கு பிற்பாடு நான் வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன், உபவாசம் இருக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே அதிகமா செஞ்சுட்டு இருந்தேன். தேவனுடைய காரியங்களை அதிகமா என்னை இணைத்துக் கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டேன். என்னால சொல்ல முடியும், ஆசீர்வாதங்களையே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்றது மட்டும்தான். நான் முன்னாடி சொன்னது போல பொருள் ரீதியா பேசும்பொழுது எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு, சரீரபூர்வமா பேசும்பொழுது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு மட்டும்தான் என் வாழ்க்கையினுடைய முழுமை எனக்கு கிடைச்சது. பரிசுத்த ஆவியானவரோடு வேற எதையுமே நம்மளால ஒப்பிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு தேவையான உண்மையான ஜீவனை கொடுக்க முடியும். மற்றும் நமக்கு தேவையா இருக்க இந்த சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டியது அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும்
சந்திச்சாலும் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். நான் வாழ்க்கையில என்ன விஷயத்த சந்திச்சாலும் சரி, அவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். யாருமே நான் கஷ்டப்படுற நேரத்துல என்னை பலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்க, அவர் இந்த பலத்தை எனக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். என்னால முழுமையா சொல்ல முடியும், முன்னாடி இந்த ஏற்காவை போல நான் இனிமேலும் கிடையாது. நான் வித்தியாசமா இருக்கேன். எனக்கு தேவையான சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்காக கொடுத்திருக்கார். தேர்வுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை இப்பொழுதும் அனுப்பலாம். நீங்கள் உடனடியாக அதை செய்யலாம். நாங்கள் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய அற்புதங்களை, பலன்களை, உங்களுக்கு நடந்த மாற்றங்களை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல செய்தி மூலமாய் தெரியப்படுத்தலாம். நிச்சயமாய் அது அநேகருக்கு மிக உதவியா இருக்கும். தேவன் தாமே இன்னும் பலமாய் உங்களை நடத்தி செல்லும்படியாய். கவலைப்படாதீர்கள். ஞாபகம் மறதியால் நீங்கள் கஷ்டப்பட்டால், படிக்கிற பாடங்கள் நினைவில் இல்லை, வருத்தப்பட வேண்டாம். விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். ஒவ்வொரு தடவை நீங்க படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம், கண்களை மூடி ஒரு சிறு வார்த்தையில தேவனிடத்துல பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை என் மனசுல பதியும். அதாவது இந்த இந்த நான் வாசிப்பு பாடங்கள் என் உள்ளத்துல பதியும். எனக்கு உதவி செய்ய ஒரு நேர்மையான சிறு ஜெபம். கண்டிப்பாய் தேவன் உங்களுடைய அந்த நேர்மையான வார்த்தைக்கு பலன் கொடுப்பார். அன்பர்களே, இந்த தருணம் நான் இன்னொரு சாட்சியை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாய், ஒருவேளை நீங்கள் சென்னையினுடைய பலதரப்பட்ட பகுதியிலிருந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர விரும்பினால், அது தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வழியாய் நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க ட்ரெயின் வழியா வரும்போது அங்கதான் நீங்க இறங்க வேண்டிய முக்கியமான தலம். எனவே பல வழிகளில நீங்கள் எப்படி இந்த ஆலயத்தை இங்கே மவுண்ட் ரோடில் அணுக முடியும் என்பதற்கான ஒரு சிறு விளக்க வீடியோ பாருங்கள். இதனை தொடர்ந்து ஒரு அற்புதமான சாட்சி உண்டு. மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களுக்காக ஒரு விசேஷமான ஜெபத்தை நான் செய்ய போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடில் அமைந்துள்ள ஆலயத்தின் சாலை வழி இதுவே. நீங்கள் யார் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலயத்திற்கு வருவீர்களோ, இதுதான் உங்களுக்கான சாலை வழியா இருக்கிறது. சாந்தி, எல்ஐசி, 1000 விளக்கு, இந்த வழிகளை நீங்கள் கடந்து வருவீர்கள் நம்முடைய ஆலயத்தை சென்றடைய. நாம் இந்த வீடியோவில் முன்னோக்கி செல்லலாம். நீங்கள் யார் பேருந்தில் பயணம் செய்து ஆலயத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறதோ, இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம், இந்த இடத்தில்தான் ஆனந்த் தியேட்டர். இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. நீங்கள் ஆலயத்திற்கு வருவதற்கு இங்குதான் இறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் இறங்கின பிற்பாடு இதற்கு எதிரில் உங்களால் ஆலயத்தை பார்க்க முடியும். ஹெல்ப் சென்டர், நம்முடைய உதவி மையம் இந்த இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்க பார்க்குற இந்த வீடியோ, நீங்க யாரு ஜெமினியிலிருந்து வருவீங்களோ, இதை நீங்க ஆலயத்துக்கு வர வேண்டிய சாலை வழியா இருக்கு. தேனாம்பேட்டை, டி நகர், வள்ளுவர் கூட்டம், கோடம்பாக்கம், இந்த சுற்றுப்புறத்துல வாழ்ற நீங்க அல்லது யாரு ஜெமினி சைடு நீங்க ஆலயத்துக்கு வருவீங்களோ, இதுதான் நீங்க தாண்டி வர வேண்டிய வழி. அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிரீம்ஸ் ரோட், இதை தாண்டி நீங்க வரும்பொழுது நீங்க ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நீங்க இடதுபுறத்துல பார்க்கறது போல நம்முடைய ஆலயம் இந்த இடத்துல இருக்கு. மெக்ரனெட் பேக்கரி பக்கத்துல. நீங்க யார் இந்த பக்கத்துல இருந்து பேருந்தில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கோ, இப்போது நீங்க பார்க்க போற இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. இந்த இடத்துல இருந்து இறங்கி இதற்கு பின்பாக நீங்க நடந்து வரும்பொழுது ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்க இந்த மேப்ல பார்க்கறது போல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க ஆலயத்தை கண்டுபிடிக்க. நன்றி. நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம் மக்களே. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில ஜெபம் முடிந்த பிற்பாடு ஒரு அருமையான வீடியோ, அதை கூர்ந்து கவனிங்கள். எந்த அளவு நம்ம இந்த கடைசி காலத்துல நம்முடைய ஆத்மாவிற்கான கவனத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் தானியேலின் உபவாசம் என்கிற மிக 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 விசேஷமான உபவாசம் ஆலயத்திலே நாளை துவங்குகிறது. மிக சரியாய் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணி, ஞாயிறு தொடங்கி, அதாவது ஞாயிறு முடிந்து திங்கள் தொடங்குகிற அந்த நொடி பொழுதிலே இந்த உபவாசத்தினுடைய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன, எதற்காக, நாளை வாருங்கள். நீங்கள் அதை குறித்து தெளிவை விளக்கத்தை புரிந்து கொண்டு இந்த உபவாசத்தினுடைய பலன் என்ன நீங்கள் இப்போது சாட்சியாய் கேட்க போகிறீர்கள்.
நீங்க பல காரியங்களுக்காக விண்ணப்பத்தை அனுப்புறீங்க, தொலைபேசியில தொடர்பு கொள்றீங்க. சில பேர் பல பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்றீங்க, பல சூழ்நிலைகள். ஆனால் உண்மையில நான் உங்களுக்கு சொல்ல வேணுமானால் எல்லாவற்றுக்கும் வழி என்ன தெரியுமா மக்கள்? ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம். அவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு உண்மையை தெரியும், எந்த வழியும் தெரியும். உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கும், அந்த வழியில் நீங்க செல்லும்படி. அவ்வளவுதான், உங்க பிரச்சனை முடிந்தது. கவலைப்பட வேண்டாம். முதலீடு செய்யுங்கள். இந்த உபவாசம் மிக விசேஷமானது. 21 நாள். நாம் இதை குறித்து வருகிற வாரங்களில் பேச போகிறோம். இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள், தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இதனைத் தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணையும்படி. என் பேர் ஜெனிஃபர். நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு, பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்காந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் என்ன யாரு, நான் யாருன்றத தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது என்கிட்ட பேசினாலுமே நான் அவங்கள காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா ஃபோன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் ஃபோனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் ஃபோன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டயே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது. தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா, எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவ, அப்பாவ 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு ஒரு நேரமா அவங்கள எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும்போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது. நான் தனிமையா இல்ல. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது, அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன், நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது. நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனையை பார்த்துட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்ப நான்
ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில இருந்து தான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும் நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து பிரச்சனை வந்தாலுமே அதை நான் முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனை, இந்த தண்ணீர் உன் ஆவியினுடைய அடையாளம். எப்படி இந்த தண்ணீரை குடிக்கும் போது சரீர தாகம் தீர்க்கப்படுகிறதோ, அதுபோல உன் ஆவியிலிருந்து பருகுகிற ஒருத்தருக்குள் ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படுகிறது. ஏக்கங்கள், விரக்திகள், மூர்க்கமான குணங்கள், கலவரமான ஒரு மனநிலை, கொந்தளிப்பான ஒரு ஆவி, அந்த கடல் அலையை போல, புயலின் நடுவிலே சிக்கி தவிக்கிற படகை போல எத்தனை பேர் மனசு அலை மோதி கொண்டிருக்கிறது. பல யோசனைகள் அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. சமாதானம் இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை. என் தேவனை, நான் உம்மிடத்திலே கேட்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே, இந்த தண்ணீரின் மூலம் இவர்கள் சரீர தாகம் தீர்க்கப்படுவதை போல் அவர்கள் மனதிலும் ஒரு அமைதல் உண்டாகும். அலை மோதி கொண்டிருக்கிற மனது ஒரு மனநிலைக்கு, சரியான மனநிலைக்கு வரட்டும். பதற்றத்தில் இருக்கிற இந்த மனது ஒரு சரியான அமைதலுக்கு வரட்டும். ஒவ்வொரு மாணவிகள், தம்பதியர், குடும்பத்தினர், பெற்றோர்கள் எல்லோருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாம் இவர்களை பலப்படுத்துவாராய். இவர் எந்த அரசு துறையிலே, என் தகப்பனே, காவல்துறையிலோ அல்லது தூய்மை துறையிலோ, நகராட்சி துறையிலோ எங்கே பணி செய்பவரா இருந்தால், எந்த பதவியை வகிப்பவராய், சமூக சேவை, பொது சேவை, கர்த்தர் தாம் இவரை பலப்படுத்தி ஞானத்தால் நிரப்புவாராய். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை நீ கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயரால். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். சமாதானமான இரவா இருக்கட்டும். நாளை உங்களை ஆலயத்தை சந்திக்கும்படி நான் எதிர்பார்க்கிறேன். சென்று வாருங்கள். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும்.
அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில் நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யாரு? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?